ஆமென். ஆண்டவர் நம்மை கழுவுனா எப்பேற்பட்ட பாவமும் நம்ம விட்டு வெளியே போயிடும். ஒரே ஒரு நிமிஷம். 1 கொரிந்தியர் 6 9 10 11. 1 கொரிந்தியர் 6 9 10 11. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபசாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படி. இதில் ஒரு 11 லிஸ்ட் இருக்கு. இந்த 11 லிஸ்ட்டும் விளங்காத லிஸ்ட். அதை சொல்லவும் முடியாது, பேசவும் முடியாது, விளக்கவும் முடியாது. அவ்வளவு ஒஸ்டான ஒரு ஹேபிட். 1 கொரிந்தியர் 6 9 10 இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் யார் போகிறது இல்லைன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை சொல்கிறார். அதில் மொத்தம் ஒரு 11 இருக்கு. அப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு அழகான ஒரு பாயிண்ட், அதுதான் இப்போ சப்ஜெக்ட். 11ஆம் வசனம் வாசிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எப்படி எவ்வளவு மோசமான ஒரு குற்றவாளிகள்! 11 பிரிவில் அவங்க குற்றம் சாட்டப்பட்டவங்க. பைபிளே சொல்லுது, இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லுங்க. நீங்களாம் இங்கே இருக்கீங்களான்னு பார்க்கணும். பைபிளை பார்த்தீங்களா? எல்லாரும் டைரி எழுதுனீங்களா? நோட் பண்ணீங்களா? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து ஒரு 10 லிஸ்ட்டு சொல்கிறார். அந்த 10 இதையும் சொல்லிட்டு திரும்ப விளக்கமாக பேசுகிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு. உங்களில் சிலர் எப்படி இருந்தீங்க? இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். கழுவப்பட்ட பின்பு யாரா மாறிட்டீங்க? நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். இப்ப கண்ணை மூடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சரியா ஒரு சுத்திகரிப்புக்கு தான் நான் இப்ப போராடிக்கிட்டு இருக்கிறேன். அதை தேவன் செய்யணும், உனக்குள்ள நடக்கணும். அது ஹல்லேலூயா. 10 பேர் இருந்தாலும் சரி, 10 பேரும் பரிசுத்தமானா மாறிட்டீங்கன்னா போதும். அழகான ஒரு லிஸ்ட் இருக்கு. 11 லிஸ்ட். சொல்லக்கூடாத, பேசக்கூடாத, செய்யக்கூடாத ஒரு காரியம். இப்படி ஒருத்தன் நடந்துட்டான், செஞ்சுட்டான், நினைச்சிட்டான், இப்படி ஒரு பழக்கம் அவனுக்கு வந்துருச்சுன்னா அவன் எங்க போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அவன் ஊழியனோ விசுவாசியோ. ஆனா அழகா பவுல் சொல்றாரு, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் இயேசுவின் இரத்தத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அப்படினால் இப்பொழுது நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நான் இப்ப கழுவுறதை பற்றி தான் பேசிட்டு வரேன். ஹல்லேலூயா. போடு முழங்காலே. இயேசுவின் இரத்த நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் இப்ப நம்மை கழுவணும். ஹல்லேலூயா. ஆமென். அப்படின்னா இந்த வசனம் நமக்கு சொந்தமாயிடும். ஹல்லேலூயா. ஆமென். எந்த பாவத்தையும் இயேசுவின் நாமத்தினாலும் தேவ ஆவியினாலும் கழுவி விட்டால் ஹல்லேலூயா, நீ பரிசுத்தமாக்கப்படுவாய், நீதிமானாக்கப்படுவாய். ஆமென். ஆமென். அப்படியே முழங்கால நின்று ஒரே ஒரு ஜெபம் மட்டும் பண்ணு. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலும் தேவ ஆவியினாலும் என்னை கழுவும். நீங்க வேற ஒன்னும் சொல்லாதீங்க. இந்த 2 பாயிண்ட மட்டும் பிடிச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலும் தேவ ஆவியினாலும் என்னை கழுவும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமித்து கேளுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலும் தேவ ஆவியினாலும் என்னை கழுவும். இயேசுவின் நாமத்தினால் தேவ ஆவியினால் என்னை கழுவும். இயேசுவின் நாமத்தினால் தேவ ஆவியினால் என்னை கழுவும். இயேசுவின் நாமத்தினால் தேவ ஆவியினால் என்னை கழுவும்.
ஆண்டவரே ஓரபா கரபல கரப கரப கதரபல கதரபல ஷிடபல கரப 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 கதரபல கரப கதர ஷிடபல கரப 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 கதரபல கரப கதரபல ஷிடபல கர இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமத்தினால் கழுவும் இயேசுவின் நாமத்தினால கழுவும் இயேசுவின் நாமத்தினால கழுவும் இயேசுவின் நாமத்தினால கழுவும் இயேசுவின் நாமத்தினால கழுவுங்கத்தா தேவ ஆவினால கழுவும் தேவ ஆவினால கழுவும் தேவ ஆவினால கழுவும். ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யூதா எழுதின நிருபத்துக்கு நம்முடைய கவனத்தை நாம் கொண்டு வருவோம். யூதா அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபத்துக்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். இங்கே ஒரு சிலரை பற்றி சில வார்த்தைகள் சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. இன்றைய சப்ஜெக்ட் இவர்கள். சுத்திகரிப்புக்கு பாயிண்ட் யாரு? ஒரு கூட்டத்தை சொல்றார் இவர்கள். வெளிப்படுத்தல் 14 ஒரு இவர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சீயோனுக்குள்ள உள்ள அவங்க. அந்த சப்ஜெக்ட் நான் இப்போ போல. யூதால இவர்கள் அப்படின்னு 7 கூட்டம் இருக்கு. யூதாவில் இவர்கள் 7 கூட்டம் இருக்கு. இந்த 7ல் இந்த இவர்கள்னு சொல்ல அந்த லிஸ்ட்டில் நீ இருக்கியா, நாம் இருக்கிறோமா, நான் இருக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். நம்ம அதில் இருக்கிறோமா இல்லையான்னு தெரியாது இல்லையா? இந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவான் ஸ்கூல்லலாம். நம்ம நம்பர் இருக்கான்னு நினச்சிவான். எக்ஸாம் நம்ம ஹால் டிக்கெட் இருக்கா, நம்ம நம்பர் இருக்கான்னு பரிதபிப்போம். அப்படியே பபான்னு இதில் பாரு உன் பேர் வருதான்னு பாரு. இருந்துச்சுன்னா நீ கதை முடிஞ்ச கேஸுன்னு அர்த்தம். இவர்கள் யூதா 8ஆம் வசனம் வாசி. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். அதான் இவங்க யாரு? இவங்க மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டவர்கள், சொப்பனத்தில் ஜீவியத்தை கெடுத்து கொண்டவர்கள், கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணினவர்கள், மகத்துவங்களை இவர்கள் தூஷிக்கிறவர்கள். சொப்பனம் ஆவிக்குரியவன் சொப்பனத்தில் கூட பாவம் செய்யக்கூடாதும்பாங்க. ஆவிக்குரியவன் சொப்பனத்தில் கூட தோற்று போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எப்படிலாம் சொப்பனம் வருது? இங்கே ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லியிருக்கு. சொப்பனத்தில் இவங்க பாவம் செய்கிறவங்க. சொப்பனம் முடியும் போது இப்போ நீங்கள் சில சொப்பனம் பாருங்களேன், காசாக கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. அள்ளி அள்ளி பாக்கெட்டில் போட்ட மாதிரி இருக்கும். எந்திரிச்சு பார்த்தா ஒரு 10 பைசா இருக்காது. அப்படி தானே உலக சொப்பனங்கள்? எப்படி நம்முடைய சொப்பனங்களில் நாம் பாவத்துக்கு அடிமையாக மாறக்கூடாது. உங்கள் சொப்பனம்லாம் எப்படி இருக்குது? நல்ல சொப்பனமா, கெட்ட சொப்பனமா, மாம்சீக சொப்பனமா, பிசாசு சொப்பனமா? ஒரு சிலர் எப்போ பார்த்தாலும் எருமை மாடை பார்ப்பான், பாதாளத்தை பார்ப்பான், பிசாசை பார்ப்பான். அப்படித்தானே? நீங்கள் எதை பார்க்குறீங்க சொப்பனத்தில்? ஒரு சிலர் சர்ப்பத்தை பார்ப்பாங்க. அப்படி ஒரு சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுபவம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இவர்கள் சொப்பனக்காரராகிய இவர்கள். இதை பாஸ்டர் டிவி அழகாக சொல்லுவார். சொப்பனத்தில் ஒரு சந்ததி பாவம் செஞ்சுக்கிட்டே போகுது. இவங்க வெளியரங்கமாக பாவம் செய்ய மாட்டாங்க, நடைமுறையில் பாவம் செய்ய மாட்டாங்க. இவங்க மனசில் இருக்கிறது அந்த சொப்பனமாக என்ன செய்யுது? அவங்களுக்கு அந்தந்த சம்பவங்களை கொண்டு வந்து பிசாசு யார் இல்லாமல் பாவம் செய்கிற மாதிரி காட்டி இவங்களுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு வர்ற சொப்பனங்கள்லாம் எப்படி இருக்குது? யோசேப்பின் சொப்பனங்களா? சொல்லுங்கள். பழைய ஏற்பாட்டு யோசேப்புக்கு சொப்பனம் வந்துச்சு. சூரியன், சந்திரன், நட்சத்திரம்லாம் தன்னை வணங்குவதாக. புதிய ஏற்பாட்டு யோசேப்புக்கு சொப்பனம் வந்துச்சு. அதனால தான் அவன் இயேசுவை தூக்கிக்கிட்டு அங்கங்கே ஓடி காப்பாற்றினான். அவன் புதிய ஏற்பாட்டு யோசேப்பு. உனக்கு வர்ற சொப்பனம் எப்படி சொப்பனம் வருது? எப்போ பார்த்தாலும் ஒரே சொப்பனம் வருதா? ஏதாவது விக்கிரகம், சர்ப்பம், எருமை மாடு, மரணம், எங்கேயாவது போய் மாட்டிக்கிற மாதிரி, அப்படி கழுத்து அமுக்கிற மாதிரி, நெரிக்கிற மாதிரி,
அந்த மேலே ஏறி உட்காந்த மாதிரி அப்படியே உட்காந்துட்டான், அப்படியே அமுகிச்சு. இதெல்லாம் வருதா வரலையா? அப்பப்போ வரும். இதெல்லாம் விடுபறி குற்றமா நானா செஞ்சேன் அப்படிமிங்க. சொப்பனக்காரராகிய இவர்கள் தங்கள் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவங்களை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். சொப்பனத்தில் பாவம் செய்கிறவன் மகத்துவங்களை தூஷிப்பான். அதெல்லாம் என்ன ஜபம், அதெல்லாம் என்ன பாஸ்டர், அதெல்லாம் என்ன வசனம், அதெல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. இப்படி நீ வர்றேன்னா உனக்கு சொப்பனத்தில் என்ன இருக்குன்னு அர்த்தம்? தோல்வி இருக்குன்னு அர்த்தம். நீ பார்க்குற சொப்பனம் கூட ஒரு பார்வன் சொப்பனம் பார்க்குறாங்க, அவன் கூட நல்ல சொப்பனம் பார்த்தான். நேபுகாத்து நேச்சார் சொப்பனம் பார்த்தான், அவன் கூட உருப்படியான சொப்பனம் பார்த்தான். அந்த சிலை நிற்கிறது இன்னைக்கு வரைக்கும் அந்த சொப்பனம் என்ன செய்யுது? நிறைவேறிட்டு வருது. இன்னும் அவன் பார்த்த சொப்பனத்தில் நேபுகாத்து நேச்சார் பார்த்த சொப்பனத்தில் கடைசி பாட்டில் தான் இப்போ உலகம் இருக்குது. புரியுதா? அவன் ஒரு சிலையை பார்த்தான், அதுக்கு தலை எப்படி இருந்துச்சு? பொண்ணு. அடுத்து மார்பு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? மார்பு எப்படிப்பட்டது? மார்பும் புயமும் வெள்ளி. வயிறு அதெல்லாம் என்னது? வெங்கலம். அதுக்கு பிறகு சொல்லுங்க இரும்பு. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? இரும்பும் களிமண். இரும்பும் களிமண்ணுங்கிறது தான் கூட்டணி ஆட்சி. இப்போ இருக்கிற முழு உலகத்திலையும் பாருங்கள், எந்த கட்சியும் தனியாக ஜெயிக்காது. இப்போ இரும்பும் களிமண்ணும் என்ன செஞ்சுருக்கு? சேர்ந்துருக்கு. எப்போனாலும் உடையும். இந்த டைமத்துக்கு பிறகு தான் அந்த பாதத்தில் யார் வந்து மோதுறது? ஒரு கல் வந்து மோதுது. அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வந்து மோதும், எல்லாம் சிதறிட்டு முடிஞ்சு போயிடும். சத்தியத்தை புரிஞ்சுக்காங்க. உனக்கு அப்படி ஏதாவது சொப்பனம் தெரிஞ்சால் பரவாயில்லையா? உன் சொப்பனத்தில் தோற்று போகிற மாதிரி, பிசாசு உன்னை மேற்கொள்கிற மாதிரி, யாரோ செத்து போன மாதிரி, உன்னை ஏதோ மேற்கொண்ட மாதிரி, நீ எல்லாத்தையும் இழந்துட்டு போன மாதிரி, எங்கேயோ மாட்டிக்கிட்ட மாதிரி, எக்ஸாமில் தோற்ற மாதிரி, இப்படி தான் நமக்கு சொப்பனம் வருது. சரி, அப்படி வந்தால் கூட பரவாயில்ல, அதை விடு. உன்னை உணர்த்துகிற மாதிரியா, உன்னை எச்சரிக்கை மாதிரியா, உன்னை சீர்படுத்துகிற மாதிரியா சொப்பனம் வந்தால் பரவாயில்ல. நீ சொப்பனத்தில் மாம்சத்தை கெடுக்கிற, உன்னுடைய ஜீவியமே கெட்டு போகுது. அருவருப்பான சொப்பனம் பார்க்குற, மாம்சீக தோல்வியான விழுகையான அருவருப்பான அசுத்தமான சொப்பனங்களை பார்க்கிற ஒரு பிராக்டிஸ் ஒரு சிலருக்கு இருக்கு. அவங்கள தான் அவர் பேசுறார். இன்னைக்கு நம்மள எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட சொப்பனங்கள்லாம் வருது? யோவான் கண்ணை மூணுனா ஆவிக்குள்ளாயிட்டானா எங்க போயிடுவான் டப்புன்னு. நான் ஆவியிலால எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அங்க நான் போய் பார்த்தேன், சீயோனை பார்த்தேன், அந்த புதிய எருசலேம் மணவாட்டி இறங்கி வர்றதை பார்த்தேன், 7 எக்காலம் உடைக்கிறத பார்த்தேன், அடுத்து முத்திரைகள் உடைக்கிறத, எக்காலம் ஊதுறதை பார்த்தேன், முத்திரைகள் உடைக்கிறத பார்த்தேன், ஆட்டுக்குட்டியானவரை பார்த்தேன். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எப்படி மகிமையானது. நம்ம என்ன பார்க்குறோம் சொல்லுங்க? எத்தனை சொப்பனம் உனக்கு பாவம் சொப்பனமாக வந்திருக்கு? அருவருப்பான சொப்பனம், அசுத்தமான சொப்பனம், சரீரத்தை கெடுக்கிற, மனதை கெடுக்கிற, சிந்தையை கெடுக்கிற, ஊழியத்தை ஜீவியத்தை கெடுக்கிற, வாழ்க்கையவே கெடுக்கிற எத்தனை பேர் இந்த சொப்பனத்தில் மாட்டிகிட்டு இருக்கீங்க? அது ஒரு பொல்லாத போராட்டம். 2வது 10ஆம் வசனம். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அடுத்து ஒரு குரூப் தூஷிக்கிற ஒரு குரூப். யாரை பார்த்தாலும் நல்லதே பேச மாட்டான். யாரை பார்த்தாலும் அவன் எவ்வளோ பெரிய பரிசுத்தவனாக இருந்தாலும் இவங்க அவனை பார்த்து அவனை பற்றி எதை தான் சொல்லுவாங்க? அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் பிள்ளை சரியில்லை, அந்த ஊழியக்காரன் சரியில்லை, அந்த ஊழியக்காரி சரியில்லை, அவங்க அந்த பாஸ்டர் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த குடும்பம் சரியில்லை. ஸ்டார்ட் பண்ண உடனே அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. தெரியாதவனுக்கு இவன் ஏதோ சொல்லிடுவான். எல்லாம் கெட்ட அசிங்கமான காரியங்கள். 2வது தூஷணம், கெட்ட வார்த்தை. ஒரு சிலருக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்குது. கெட்ட வார்த்தை விட்டாங்கன்னா பயங்கரமாக பேசுவாங்க. அப்படி தானே பேசுவீங்களா? ஒரு காலத்தில் பேசணுங்க, இப்போ எங்களுக்கு பேசுறதுக்கு வாய் போட்டாங்க. அப்படியா? நான்லாம் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசியிருக்கேங்க. இப்போ கூட யோசிக்கிறேன், வெக்கமாக இருக்கும். ஸ்கூல்லலாம் பயங்கரமாக பேசுவாங்க.
ரோட்டில் ஒரு நாள் பேசி ஒரு பெரிய பிரச்சனையாகி என்னைய கொண்டு வந்து வீட்டில் நிப்பாட்டாங்க குற்றவாளியாக. அவனை நான் ஒரு மாதிரி பேசிவிட்டேன் ஒருத்தனை. அவன் என்னை விரட்டு நான் போடான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அடுத்த தெரு வழியாக போயிட்டேன். அவன் எனக்கு என்னை விடவே இல்லை, பின்னாலே விரட்டி வந்துட்டான். நான் ரெண்டு ரோடு ஓடி பார்த்தேன், அவனை ஏசிப்பிட்டு திருப்பி நேராக வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டார். சார் வீட்டுக்குள்ளே போனவொடனே எங்கள் அம்மா வந்துட்டாங்க. என்னென்னு, எங்கள் அம்மா டீச்சர் உங்கள் பையன் கெட்ட வார்த்தை அசிங்கமாக பேசுகிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் கெட்ட வார்த்தை பேசுகிறதே தெரியாதுங்க, வாழ்க்கையிலே தெரியாது, இது வரைக்கும் தெரியாது. பாவம், என்னடா அப்படின்னாங்க. நான் எங்கள் அம்மா பேசினேன் அப்படின்ட்டேன், ஒரே போய். அப்போ நான் ரசிக்கப்படல. அவங்க சொல்லிட்டாங்க, நான் பெற்ற பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும், நீ வாய மூடுறா, எப்படி என் பிள்ளைய கெட்ட வார்த்தை பேசினான்னு. அவன் என்னைய பார்க்குறான், நான் அவனே பார்க்குறேன். எப்படி இருக்கும்? ஸ்கூல்லலாம் பயங்கரமாக பேசுவாங்க. ஸ்கூலில் பசங்க ரொம்ப சேட்டை பண்ணுவோம். இப்போ நின்றுட்டே இருக்கும்போது டப்புன்னு ஒருத்தன் செருப்பை தட்டி விடுவான் பாருங்கள், அவன் காலில் இருந்து செருப்பு போயிடும். அப்படியே அந்த செருப்பு அந்த ஹால் முழுசும் போகுங்க, எல்லாரும் பந்தடிச்சுட்டே போவான். நானும் செய்வேன், எல்லோரும் செய்வாங்க, ஒருத்தர் செய்வோம். ஒரு நாள் என் செருப்பு அப்படி தட்டி விட்டான், போயிடுச்சு. நான் சொன்னேன், எப்படி நான் பேச ஆரம்பிக்கிட்டுமா அப்படின்னு. செருப்பு சும்மா சரன்னு வந்து என் கால்கிட்ட வந்துடுச்சு. அவ்வளோ மோசமாக பேசுவேன். ஏசாயா அப்படி தான் பேசினான். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள். நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன். அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃபுல்லாகவே அதே கேடுகட்ட குரூப்பு தான். இந்த தூசிக்கிறவங்க குரூப்பை பாருங்கள், அந்த டீம் முழுசும் அப்படி தான் இருக்கும், ஒரே புத்தியில் தான் அலையும். சரி, ஏசாயா 6:5. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்கிறவன். அவன் கூட இருந்தால் இப்படி தான் வரும். பன்னியோட சேர்ந்தா கண்ணுக்குட்டி என்ன செய்யும்? அப்படி தான் போகும். அதே மாதிரி தான் தூஷிக்கிறவனோடு நீ சேர்ந்து பழகிட்டேன்னா நீ யாரை மாறிடுவ? அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியில் நான் என்ன செய்கிறேன்? வாசமாக இருக்கிறேன். இவர்கள் தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், தெரிந்தவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். எப்படி? மிருகங்களை போல, மிருகத்தை போல இருக்காங்களாம். இது 2வது குரூப்பு. முதல் குரூப்பு சொப்பனத்தில் தங்களை கெடுத்துக்கிட்டே போகிற டீம். 2வது டீமு தூஷித்து மிருகம் போல ஜீவிக்கிறது. நீ மிருகம் போல இரு, கர்த்தர்ட்ட ஒப்பு கொடு, உன்னைய மாற்றுவார். சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, நான் மிருகம் போல இருந்தேன், இப்பொழுதோ நீர் உம்முடைய ஆலோசனையின்படி நடத்தி என்னை முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன். சங்கீதம் 73:22. 73:22. நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். இந்த குரூப் வந்து மிருகம் போல ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது. இவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்ப, கெட்ட அசிங்கமாக தான் பேசுகிற சப்ஜெக்ட் ஒன்றும் பரிசுத்தத்துக்கு பக்கத்திலே வராது. அற்பமாக பேசுறது, அருவருப்பாக பேசுறது, மரியாதை இல்லாமல் பேசுறது, கொஞ்சம் கூட ஒரு ஹானராக பேச மாட்டாங்க. ஒரு வயசுக்காக ஒரு மூத்தவங்க ஒரு இளையவங்க ஸ்தானம் ஆறுகளையும் பார்க்குறது கிடையாது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி. சென்னைக்கு போனீங்கன்னா எல்லாரையும் மாடு மேய்க்கிற மாதிரி தான் பேசுவான், நீ வா போன்னு. அதே மாதிரி தான் கேரளா போயிட்டேன்னா இயேசுவையும் நீ தான் சொல்லுவான். அது அவங்க பாஷையில் அது கரெக்டு. சென்னையிலேருந்து ஒரு பையன் சவுத்தில் ஊழியத்துக்கு வந்தான். அவன் பேசுகிறத கேட்டு விசுவாசிகள் வந்து சொன்னாங்க, ஏங்க கொஞ்சமாவது ஒரு மரியாதையாக பேச சொல்லுங்க இந்த ஆளன். நான் கூப்பிட்டு கேட்டேன், என்னடா என்ன எனக்கு அவனுக்கு தெரிஞ்சது இதுதான், மெட்ராஸ் பாஷை தான், அப்படி தான் பேசுவான். எவ்வளோ வயசானாலேயும் நீ வா போன்னு பேசுறது, வாயா பாயான்னு பேசுறது, அதெல்லாம் தூஷணம் தான். மரியாதை இல்லாமல் பேசுறது, அற்பமாக பேசுறது, அசிங்கமாக பேசுறது, முகத்துக்கு முன்னால் வேறு மாதிரி பேசுறது, அப்படி போன உடனே சாடையாக பேசுறது, மாற்றி பேசுறது, இவைகள் எல்லாமே தெய்வீகத்துக்கு புறம்பானது. இது ஒரு கூட்டம். இவர்கள் மிருகங்களை போல இருந்து தங்களை தாங்களே என்ன செய்கிறாங்க? கெடுத்துக் கொள்ளுகிறவர்கள். இந்த சுபாவம் இருக்கா? கெட்ட வார்த்தை பேசுறது, தவறாக பேசுறது, மரியாதை குறைவாக பேசுறது, அற்பமாக பேசுறது, அசட்டை பண்ணி பேசுறது, ரொம்ப அசிங்கமாக வல்கராக பேசுறது, சொல்லக்கூடாத வார்த்தைகள், பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசுறது. ஒரு சிலர்லாம் சரளமாக பேசிடுறாங்க. இப்போ என்னப்பா உன்னைய பேசிட்டான்னா அப்படியே பேசி காட்டுறான். அப்போ இவனுக்குள்ளேயே அந்த ஆவி என்ன செய்யுது? இருக்குதுல்ல, அதனால தான் சரளமாக வருது.
தப்பு. அது தூஷண ஆவி. சீமையை தூஷிச்சான், கடைசியில் அவன் செத்து போனான். நீ தூஷிக்கிற ஆவியை விட்டு நீ வெளியே வரணும். மரியாதை குறைவாக பேசுறது அற்பம். அந்த தன்மையை விட்டு நீங்கள் வெளியே வாங்க. 2வது கூட்டம். 3வது கூட்டம் 11ஆம் வசனம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் காயினுடைய வழியில் நடந்தவர்கள். இந்த ஒரு கூட்டம் இருக்கு. இதுல 3 பாயிண்ட் வருது. 1 காயின். இவங்க காயின் வழி. காயின் வழி என்ன தெரியுமில்ல? சொல்லுங்க. காயினுடைய வழி என்ன? காணிக்க கொடுப்பான், அது ஏதோ ஒன்று காணிக்க கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். காணிக்க கொடுப்பான், ஆனால் காணிக்க எப்படி கொடுப்பான்? தேவனுக்கு பைபிள் என்ன இருக்கு? ராயனுக்குரியதை வாசி. ராயனுக்குரியதை ராயனுக்கும், சொல்லுங்க, தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுன்னு சொல்லியிருக்கு. வாசி. மத்தேயு 22:21. ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். சத்தியம். ஆனா இந்த பார்ட்டி செலுத்தாது. அதனால அவனுடைய காணிக்கை என்ன செய்யப்படல? அங்கீகரிக்கப்படவில்லை. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் அவனுடைய காணிக்கையை வாசிங்க. 2ஆம் வசனம். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆனா தேவன் என்ன செய்யல? 5ஆம் வசனம். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஏன் அங்கீகரிக்கல? இதான் விஷயம். இதுக்கு பலரும் பல விதங்களில் விளக்கம் கொடுப்பாங்க. நம்ம அப்படிலாம் போகிறது இல்லை. மொத்தத்தில் சொல்கிறேன், அந்த காணிக்கை ஒழுங்கான காணிக்கை இல்லை, அவ்வளோதான். அவன் காணிக்கை தேவன் அங்கீகரிக்கலைன்னு அர்த்தம் என்னென்னா, அவன் ஒழுங்காக காணிக்கை கொடுக்கல. ஒருவேளை மனப்பூர்வமாக கொடுக்காமல் இருக்கலாம். ஒருவேளை அந்த முதற் பலனையினால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? சொல்லுங்க, உன் விளைவின் முதற் பலனால் தேவனை கனம் பண்ணிருக்காரு. ஒருவேளை அவன் முதற் பலனை கொடுக்காம இருந்திருக்கலாம், மனப்பூர்வமாக கொடுக்காம இருந்திருக்கலாம், இல்லை ஏமாத்திட்டு கொஞ்சோண்டு வந்து கொடுத்துருக்கலாம். 1000 ரூபா சம்பளம் கிடைக்குது, தசமபாகன்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ கொடுக்கணும்? 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. இவன் 10 ரூபா கொடுத்துட்டு போகிறான். யாரும் கேட்க போகிறதில்ல. தேவன் தான் அதுக்கு கணக்கு கேட்குறாரு. நம்ம ஒன்றும் கேட்கக்கூடாது, தப்பு. அப்படி தான் நான் சொல்கிறது சரிதானே? சரிதானே? இப்போது இப்படி தான் அநேகர் காணிக்கையை ஏமாத்துறது. அனனியா செப்பீரால் 2 பேரும் வீடு விற்றாங்க. விற்றுட்டு கொண்டு போய் ஒரு சேரை வீட்டில் வச்சுட்டு ஒரு சேரோட எங்கே போச்சு? 2 சரியான ஜாடிக்கேற்ற மூடிங்க. இவன் ஏன்னா அவள் பீம்பா, இவன் ஏன்னா அவள் செட்டும்பா. அப்படி டீம் ஏங்க எல்லாமா கொடுக்கணும்? அதுதான் நானும் யோசித்தேன். நீ கரெக்டாக சொல்லிட்டேம்மா. அப்போ என்ன செய்யலாம்? வச்சுட்டு போகலாம். நீ கொஞ்சம் லேட்டாவா, நீ என் கூட வந்தீங்கன்னா என்னத்தையா புலம்பிடுவேன், நீ மெல்ல வா, நாம அதில் போய் செட்டில் பண்ணிடுறேன். உன்னைய கேட்டால் நீ ஆமாம் அதே ஜால்ரா வாடின்னு சொல்லி கூட்டு போயிட்டான். 2 பேரும் ஜால்ரா அடித்தாங்க, 2 பேரும் சேர்த்து போயிட்டாங்க. காயினுடைய வழி என்பது காணிக்கையை ஏமாத்துறது. நான் காணிக்கைக்காக பிரசங்கம் பண்ணல, வந்ததுனால பேசுகிறேன். மல்கியால வாசி. எதினால் உண்மை கனம் பண்ணவில்லை? குயிக்கா. எதினால் உண்மை வஞ்சித்தோம்? மல்கியா 3:8. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிரே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கைகளையும் தானே. இவ்வளவுதான். இவன் அங்க கருத்த காணிக்கையை பத்தி விளக்கமா சொல்லல. ஆனா காணிக்கை ரெகக்னைஸ்ட் ஆகல. நான் இப்பவும் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், உங்க காணிக்கைகள்ல அநேகர் அங்கீகரிக்கப்படலை. நான் கோபத்தில் சொல்லலை, துக்கத்தில் சொல்லலை, வசனத்தை சொல்றேன். நம்முடைய காணிக்கைகள்ல அநேகம் என்ன செய்யல? அங்கீகரிக்கப்படலை. காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டு இருந்தால் நீ அங்கீகரிக்கப்பட்டிருப்பாய். அதான் அர்த்தம். வாசிங்க அந்த வசனம், 5ஆம் வசனம். காயினையும் ஆதியாகமம் 4:5. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது.
ஆபேலையும் 4 வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். போதுமா? அவன் எதை கொண்டு வந்தான்? கொழுமையானதை கொண்டு வந்தான். அடுத்து எதை கொண்டு வரான்? தலையீற்றை கொண்டு வரான். இதான் நீ கொடுத்த காணிக்க 10 பைசானாலும் அதை தேவன் அங்கீகரிக்கணும். இன்னும் சொல்ல போனா 2 காசு. ஒரு விதவை போட்ட காசு எவ்வளவு காசுங்க? ஒரு விதவை காணிக்க போட்டா. ஒருத்தர் வந்து கட்டில இருந்து உருவி போட்டாரு. இன்னொருத்தி வந்து அவளுக்கு இருந்ததே அவ்வளவுதாங்க. ஒரு துட்டுக்கு சமானமான 2 காசு. மார்க் 12:42. ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டார். ஒரு துட்டுக்கு சமமான சொல்லுங்க 2 காசை போட்டா. அதைத்தான் கர்த்தர் அங்கீகரிச்சார். அந்த உண்மை, அந்த மனப்பூர்வம். நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நாசரேத்தில் நான் ஒரு லோக்கல்ல அதிசயபுரம், ஆமாம் அதிசயபுரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஒரு நாள் நான் பிரசங்கத்துக்கு போயிட்டேன், சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இங்கே நான் பிரசங்கம் காலையில் சண்டே சர்வீஸில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். பிரசங்கத்துக்கு எந்திரிச்சு ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும். ஒரு வயசான அம்மா அப்படியே நடந்து வந்துச்சு. அது ஒரு மாதிரி உள்ளே வர்ற மாதிரி இருந்துச்சு. உடனே நான் ஏம்மா அங்கே உட்காருங்க, என்ன உட்காந்துருச்சு. பிரசங்கம் ஒரு 10 நிமிஷம், திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் பண்ணேன். திருப்பி அது எந்திரிச்சிச்சு. எந்திரிச்சு போகிற மாதிரி இல்லை. அது எங்கே தான் வருது? இங்கே தான் வருது. நான் திரும்பவும் சொன்னேன் கோபத்தில், ஏய் உட்காரு, நீ அந்த அம்மா உட்கார வைப்பா, பிடிச்சி உட்கார வையா, உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டேன். திருப்பி ஒரு 15 நிமிஷம் பண்ணேன். திருப்பி அந்த அம்மா எந்திரிச்சு. சார் நான் விட்டுட்டேன். சரி இதுக்கு மேலே நம்ம டென்ஷன் ஆனால் தூதுவே கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு கப்புன்னு நின்றுட்டேன். அது நேராக வந்துச்சு. கையில் இருந்து இவ்வளோ சில்லறையும் டேபிளில் வச்சுட்டு கும்பிட்டு போட்டு போயிட்டே இருந்துச்சு. விசாரிச்சா அன்னைக்கு காலையில் அந்த ஊரில் அது பிச்சை எடுத்தது காசு அவ்வளவு. அந்த தெருவெல்லாம் அது ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு தாய். பிச்சை எடுத்து தான் அது ஜீவனம் பண்ணுது. அந்த கிராமத்துக்கு அன்றைக்கி வந்திருக்கு, பிச்சை எடுத்துருக்கு. கோயிலை பார்த்த உடனே என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. நேராக பிரசங்க பீடத்தில் எனக்கு அந்த காசை வாங்குறதுக்கு அது வச்சுட்டு போயிடுச்சு, அதோடு போயிடுச்சு. அது இன்னைக்கு வரைக்கும் நான் யாருன்னே தெரியாது. ஒரு பிச்சைக்கார சகோதரி தான் எடுத்த காணிக்கையே தாங்க எடுத்த அந்த பிச்சை காசை வழியில் தேவனுடைய ஆலயத்தை பார்த்த உடனே எங்கே வந்து வைக்குது? அதில் தசமபாகம் கொடுக்கல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் அது தசமபாகம் கொடுக்கல. அதுக்கு அன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு கிடைச்ச காசை கொண்டு வந்து எங்கே வச்சுட்டு போயிடுச்சு? வசனம். அந்த ஏழை விதவை என்ன செஞ்சா? 44. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள். பிச்சை எடுத்த காசை மொத்தத்தையும் போட்டு போயிட்டா. இந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படுமா? இல்லை கூட்டம் முடிஞ்ச உடனே நீ எல்லாரும் முன்னாலையும் 150 ரூபா கொடுத்துட்டு போகிறது, 1500 ரூபா கொடுத்துட்டு போகிறது, 10,000 ரூபா கொடுத்துட்டு போகிறதுக்கு அங்கீகரிக்கப்படுமா? யோசிச்சு பாருங்க. காயினின் வழியில் நடப்பது. 2வது காயினுடைய வழிங்கிறது சகோதரனை பகைத்தல். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன். அவன் தன்னுடைய சகோதரனை, சொந்த சகோதரனையே கொண்டுட்டாங்க. ஆசிங்க அப்படி ஒரு வசனம் இருக்கு, தன் சகோதரனை பகைத்த காயினை போல ஒருவரும் இருக்க வேண்டாம். தன் சகோதரனை பகைக்கிற எவனிடத்திலும் தேவ அன்பு இல்லை. ஏதாவது ஒன்று வாசி. 1 யோவான்ல 1 யோவான் 3:15. 1 யோவான் 3:15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. நித்திய ஜீவன் நிலைத்திராது. மனுஷ கொலைபாதகர்கள் இன்னைக்கு அநேகர் இப்படித்தான் இருக்கிறோம். 3:12 வாசி. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். காயினை போல இருக்க வேண்டாம். இந்த சுத்திரி போட்டதுலையாவது புருஷன் மனைவிட்ட மன்னிப்பு கேளு, மனைவி புருஷன்ட்ட மன்னிப்பு கேளு, விசுவாசிகள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஊழியக்காரங்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நான் உன்னைய தப்பாக பேசிட்டேன், கோபத்தில் பேசிட்டேன், துணிகரமாக பேசிட்டேன், அநியாயமாக பேசிட்டேன், நீ இப்படி செஞ்சதுனால தான் நான் இப்படி செஞ்சிட்டேன், நீ என்னத்தையா ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டு செட்டில் பண்ணிடுங்க. உன் சகோதரனை பகைக்காத, பரலோகத்துக்கு போக முடியாது. இவர்கள் முதலாவது, இவர்கள் என்னது? காயினுடைய வழியில்
நடந்தவர்கள், அங்கீகரிக்கப்படாத ஊழியர்கள், அங்கீகரிக்கப்படாத விசுவாசிகள். உன் காணிக்க அங்கீகரிக்கப்படணும். ஏசாயா 56 அவர்களுடைய பலி என்னுடைய பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என் வீடு ஜெப வீடு. வாசி அதுக்கு அந்த வசனம். ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கும். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. உன் பலி உன் காணிக்க அங்கீகரிக்கப்படணும். தேவன் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கணும். ரெண்டாவது, அவனுடைய தேவன் அவனை காயினை போலன்னா தன் சகோதரனை பகைக்கிறது. ஏன் பகைக்கிற? கொஞ்ச நாள் வாழக வாழ்க்கை. பரலோகத்துக்கு போனால் அவன் வந்தானே எப்படி பார்க்காம இருக்க முடியுமா? சொல்லுங்க. பரலோகத்துலேயும் இந்த மூஞ்சை வெட்டிக்கிட்டு இப்படி சுற்றுவியா? அவன் கிழக்க போனால் நீ மேற்க போவியா? பரலோகத்தில் நீ தான் போகிறது இல்லையே. பரலோகத்தில் போய் விட்டுக்கிட்டு யோவானை பார்க்க சொல்லி யாக்கோபோ எப்படி வெட்டிக்கிட்டு போகிற மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாதுங்க. இங்கேயே எது முடிஞ்சிடும். இன்றைக்கி ஒரு சகோதரி ஃபோனில் சொன்னாங்கன்னா ஒரு சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னாங்க. என்ன சொப்பனான்னு? இந்த காஃபி ஃபில்டர், காஃபி போடும்போது டீலாம் ஒரு ஃபில்டர் பண்ணுறாங்க இல்லையா, இதே மாதிரி ஃபில்டர் பண்ணுறாங்க. நான் திடீர்னு பார்த்தா அந்த ஃபில்டர் பார்த்து பெரிய நெட்டு மாதிரி ஆயிடுச்சு. மனுஷனை தான் அங்கே ஃபில்டர் பண்ணிகிட்டு இருக்கான். எப்படி? எல்லாம் அரைகுறை ட்ரெஸ்லையும் அசிங்கமாகவும் ஒன்றுமில்லாமல் புலம்பிக்கிட்டு அங்கே கிடக்குது. ஆண்டவர் அப்படி ஃபில்டர் பண்ணுறாரு பரலோகத்துக்கு வர்றவனெல்லாம். ஆச்சரியமாக இருந்துச்சு. தொற்றுக்கூட யார் கையில் இருக்கு? தொற்றுக்கூட யார் கையில் இருக்கு? அவர் கையில் இருக்கு. கோதுமையை சல்லடையினால் சலிக்கிறது போல நான் ஜலிச்சிருவேங்கிறார். கோதுமை மணி மட்டும்தான் நிற்கும். ஆசே தொற்றுக்கூடை தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசி. கோதுமையை ஆமோஸ் 9:9. இதோ சல்லடையினால் சலித்தரிக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. கோதுமை மணியா இருந்தா விழ மாட்டேன், மற்ற என்ன கீழே விழுந்துருவேன். இவர்கள் காயினுடைய வழியில் நடந்தவர்கள். பகைக்காதீங்க. பகைச்சா பரவாயில்ல, அப்படி பகைச்சா கூட கொஞ்சம் பொறுத்தாதுக்கு மனஸ்தாவப்பட்டு கோபம் கண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உன்னுடைய எரிச்சல் திருப்பி அக்கா சோத்திரம் பேசு. அவங்க சொல்லுவான் வெக்கமில்லாமல் வரா பாருன்னு. அதையும் வாங்கிக்கோ, அதையும் தோளில் வாங்கி போட்டுக்கோ, ஒரு பெட்ஷீட் மாதிரி. அப்படி தானே? உன்னை பற்றி என்ன பேசினாலும் நீ எல்லாத்தையும் ஒப்புரவாகி எல்லாத்தையும் சமாதானமாக போகணும். இவர்கள் பீலையாமுடைய பீலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்து ஓடினவர்கள். பிலேயாம் பயங்கரமான ஆளுங்க, நல்ல கிருபை உள்ளவன், நல்ல வாக்கு வல்லமை உள்ளவன். அவன் ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதம், அவன் சபிச்சா சபி. அவ்வளவு ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை உள்ள வல்லமை உள்ள ஒரு மனுஷன். ஆனால் இந்த பண ஆசைக்கு ஆசைப்பட்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டு கோயிலுக்கு வராமல் டியூட்டிக்கு போயிட்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டு ராபோஜனத்துக்கு வராமல், பணத்துக்கு ஆசைப்பட்டு கன்வென்ஷனுக்கே வராமல் இருக்கிற விசுவாசிலாம் இருக்கான். நீ ஒரு வேலை பார்த்தா ஒரு 500 ரூபா கிடைக்கலாம், 150 ரூபா கிடைக்கலாம். ஆனால் தேவ சமூகத்துக்கு வரணும் இல்லையா? இது அதை விட மேலானது. டெய்லியாக வர சொல்கிறோம், ஒரு சுத்திரி போட்டத்துக்கு வர சொல்கிறோம், ஒரு ராபோஜனத்துக்கு வர சொல்கிறோம். ராபோஜனத்துக்கு வர முடியாத அளவில் நீ பிஸினா கர்த்தர் உன்னை என்ன பண்ண முடியும்? பிலேயாம் காசு ஒரு டைம் வந்துச்சு, என்னடா பண்ணுறதுன்னு அவனுக்கு ஒன்றும் ஓடலை. நான் திருப்பி ஜெபம் பண்ணுறேன். எப்படி? இவர் ஜெபம் பண்ணுறாராம். முதல்ல ஜெபம் பண்ணிட்டார், கர்த்தர் போகக்கூடான்ட்டார்ல, கர்த்தர் போகக்கூடான்ட்டார்ல, விட்டுற வேண்டியானே. திருப்பி இல்லை நீங்கள் வாங்க, நான் மறுபடியும் ஜெபம் பண்ணுறேன். நீ மறுபடியும் ஜெபம் பண்ணால் போகணுன்னு தான் சொல்லுவார். நீ அப்படி பஸ்ஸில் போகிற மாதிரி கர்த்தர் காட்டுவார் மாதிரி இருக்கும், அப்படி ஃப்ளைட்டில் போகிற மாதிரிலாம் காட்டுவார். முதல்ல உடனே போகாதன்னு சொல்லிட்டாரு, அதோட விட்டுரு. திருப்பி பரப்பிட்டு போயிட்டார். அடுத்த நாள் கர்த்தர் சொன்னார், சரி இவனை என்ன பண்ணாலும் நிற்க மாட்டான், இல்லை 3ஆவது நாள் ஜெபம் பண்ணுவான். எப்படி? தனக்கு சாதகமாக சொப்பனம் வெளிப்பாடு வர்ற வரைக்கும் என்ன செய்வான்? ஜெபம் பண்ணுவான். தொலைன்னு சொல்லி அனுப்பிட்டார். வழியிலே அவனை கொல்ல பார்த்தார். திரும்ப எப்படியோ தவறி போய் அங்கே விழுந்துட்டான். கடைசி வரைக்கும் நின்னான். ஆனால் கடைசியில் காசுக்காக தேவ ஜனத்தை விபச்சாரத்தில் விட்டுட்டு போயிட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் தான் யாருக்கு சொல்லி கொடுத்தான்?
இவங்க ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள்னு சொல்லிட்டு நீங்கள் விபச்சாரத்தை பழக்கி விட்டுட்டீங்கன்னா இவங்களை கர்த்தர் கை விட்டுருவாருன்னு சொல்லி கொடுத்துருப்பிட்டான். இதான் அவன் செஞ்ச தவறு. சபைக்குள்ளே வந்துட்ட பிறகு இந்த விபச்சார ஆவி, வேசித்தன ஆவிகளுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. இவன் தான் சொல்லி கொடுத்துட்டு போனான். பேலையாம் கூலிக்காக வஞ்சகத்தில் விரைந்தோடினான். போய் சொல்லி கொடுத்து அந்த ஜனமே நாசமாக போச்சு. காசு, கூலி, பணத்துக்காக கூட்டத்தை விடாத. எல்லா கூட்டத்துக்கும் நீ ஒன்றே வரணும்னு நான் சொல்லலை. சுத்திரிப்புடத்துக்கு வாங்க, ராபோஜனம் எடுங்க, பரிசுத்தத்துக்கு ஏதுவான ஏதாவது. இன்னைக்கு கண்ணை மூடிட்டா நம்ம எங்கே போனோம்? மேலே போகணுமே. அடுத்து 3வது கோரா, எதிர்த்து பேசின பாவம். இவனுடைய கேரக்டரை என்ன செஞ்சாலும் எதிர்ப்பாங்க. என்ன பண்ணாலும் என்ன செய்வான்? எதிர்த்து பேசுவான். புருஷனை எதிர்க்கிறது, மனைவியை எதிர்க்கிறது, பெற்றோரை எதிர்க்கிறது, மேலே உள்ள ஆபீசரை எதிர்க்கிறது, வேலை செய்கிற இடத்துல எல்லாரையும் எதிர்க்கிறது, வந்தது போனது எல்லாரையும், வயசு தரம் பார்க்காம எல்லாத்தையும் முட்டி மோதிக்கிட்டு எதிர்த்து பேசுகிறது, ஊழியக்காரங்களை, நடத்திப்புக்காரங்களை எல்லாரையும் எதிர்க்கிறது. அது ஒரு ஸ்பிரிட்டு. கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்கு உள்ளாகி கெட்டு போனான். அப்படிதானே? கரெக்ட் தானே? அவன் மோசையை எதிர்த்து நிற்பான். மோசை என்ன பண்ணாலும் எதிர்த்து நிற்பான். கடைசியில் பார்த்தாங்க மோசை, என்னடா இவன் பெரிய பொல்லாத ஆவி, இவன் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை எப்படி சாவடிச்சான்? ஆண்டவர் எப்படி சாவடிச்சாரு? அப்படியே பூமி அப்படியே பிளந்துருச்சு. அப்படியே வீடு எல்லாம் அப்படியே உள்ளே போய் டோட்டலாக அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே மூடிச்சு. அடக்காரானே ஒரு செகண்டில் முடிச்சிட்டாரு. அப்படியே அவங்க நின்றிருந்த பூமி நினைஞ்சிச்சு, 2 அப்படியே பிளந்துச்சு. அவன் மனைவி, பிள்ளை, கூடாரம், அவங்க இந்த கோரா, தாத்தான், அபிராம், இந்த 3 கும்பலும் பூமின்னு கத்திட்டு இருந்துச்சு. அப்படியே மொத்தமாக வாரி அடித்து உள்ளே போச்சு, கப்புன்னு மூடிடுச்சு, க்ளோஸ். எப்படி இருக்கும்? இந்த செங்கடல் 2 பிளந்து நின்றுச்சு. இவங்கெல்லாம் வெளியே வந்த உடனே நின்றுச்சு, பட்டுன்னு மூடின மாதிரி அப்படியே பிளந்து அப்படியே ஒரு மூடு. உங்களுக்கு அப்படி சுபாவம் இருக்கா? யாரையும் எதிர்ப்பாங்க, யாரையும் போய் எதிர்த்து நின்று பேசுறது தப்பு. அது ஒரு ஸ்பிரிட்டு, அது உன்னைய கெடுத்துடும். முதலாவது இவர்கள் சொப்பனக்காரர்கள், மாம்சத்தை அசுத்தப்படுத்தி கொண்டவர்கள். 2வது இவர்கள் தூஷிக்கிறவர்கள். 3வது காணிக்கையில் உண்மை இல்லாதவர்கள், சகோதரனை பகைக்கிறவர்கள், பணத்துக்கு பின்னால் ஓடுகிறவர்கள், எதிர்த்து பேசுகிறவர்கள். 4வது 12வது யூதா 12வது, இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். போதும். இவர்கள் ராபோஜனத்தில் கரைகள். ஒரு எல்லா கூட்டத்துக்கும் வர்றதில்ல, ஒன்றுமே இல்லை, அது பாட்டுக்கு வந்து ராபோஜனம் எடுப்பான். ஒரு சுத்திரிப்பு இல்லை, ஒரு தெய்வ பயம் இல்லை, தெய்வ பக்தி இல்லை, ஒரு உணர்வு இல்லை, மன்னிப்பு இல்லை, தாழ்த்துறது இல்லை, ஒப்புரவாகலை, ஒரு கூட்டத்தில் அறிக்கை பண்ணலை, ஒரு ஜபத்துக்கு வரல, எல்லாம் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போயிட்டு அது பாட்டுக்கு வந்து சோத்திரம் பண்ணிட்டு பேசாமல் உட்காந்து ராபோஜனம் எடுத்துருவாங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விரும்புகிறவர்களே எப்படி இருக்காங்க? கரைகளாக இருந்து பயமின்றி, அதாவது துர்க்கிரியர்களுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடினால் அநேகருடைய இருதயம் எப்படி இருக்கு? துணிகரம் கொண்டிருக்கு. இஷ்டத்துக்கு எல்லா தப்பும் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு வந்து ராபோஜனம் எடுக்கிறாங்க. இங்கே கூட ஒரு ஆள் ராபோஜனம் எடுக்கும்போது நான் சொன்னேன், இல்லை இனிமேல் குடிக்க மாட்டானா, அது வெளியே போன்னு சொல்லிட்டேன். இன்னொரு ஆளை கேட்டால் நான் குடிக்கவே இல்லைன்ட்டான். அவன் குடிக்கிறப்ப இங்கே தான் இருக்கான், இதே சபையில் தான் இருக்கான், வருவான் ஞாயிற்றுக்கிழமை. இருக்கு அப்படி டீம்லாம் இருக்கு. ஒருத்தன் குடிச்சிட்டு வந்தான்னு சொன்னாங்க, குடிக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன உடனே நான் சின்ன பாஸ் அனுப்பினேன், அவனை எழுப்புன்னு. இல்லை அது அப்போ குடித்தேன், இனிமேலாம் குடிக்க மாட்டேன், போன வாரத்தோடு நிப்பாட்டேன். எப்படி எழும்புன்னு சொல்லி துரத்தி விட்டேன் ஒரு ராபோஜனத்தில். இன்னொரு ஆள் குடித்தான்னு கேள்விப்பட்டேன், நான் சொன்னேன், சத்தம் போட்டேன். அவன் கேட்டான், சின்ன பாஸ் போய் கேட்டான், இல்லை நான் குடிக்கவே இல்லை, இப்போ கூட குடிச்சு பயங்கர சண்டை. இவன் வருவான் பாருங்கள், நாளைக்கு வருவான், நாளை கழிச்சுலாம் வருவார். அப்படியே 2 வீலரில் வந்து ராபோஜனம் எடுப்பான். சாவு அப்படி தான் நான் விட்டுட்டேன். நீ செத்துட்டா முடிவு ஆயிரும் ஜீவியத்து. அன்பின் விருந்துகளில் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? இவர்கள் பயமின்றி விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். ஒருத்தர்லாம் சொல்லுவா, நான் முந்தியெல்லாம் ரொம்ப ரஃபாக இருந்தாங்க,
ரொம்ப ரஃப். சுத்திரிப்புறத்துலாம் கொன்றுவேன், பாதி பேர் செத்தே போயிடுவான், அங்கே ஆப்ரேஷன் தான். சுத்திரிப்புறத்தில் வரவே மாட்டான், இந்த ஆள் இடக்க முடக்கா பேசுவான். அப்படின்னு தாண்டி அவனாவது உட்காந்துட்டானா எழுப்பி துரத்தி விட்டுருவேன், எலும்ப வெளியே போன்னு சொல்லி பயங்கர. சாட்சியிலேயே அவனை உட்கார வச்சுருவேன். சாட்சி தப்பாக சொல்லிட்டானாலே அங்கே போய் உட்காருண்டு, உட்காரு உன் சாட்சியில் அங்கே போதுண்டு. சுத்திரிக்கும் போதே சொல்லிடுவேன், சரியா அறிக்கைடு, இல்லைன்னா வெளியே போகும், ராபோஜனத்தில் வெளியே போக சொல்லிடுவேன். அப்படிலாம் நான் இருந்தேன். ஆனால் ஒரு காலம் வந்தபோது எனக்கு ஒரு திடீர்னு ஒரு யோசனை. இயேசுவே யூதாஸுக்கு கொடுத்து விட்டாரு. அவன் பாடு. யார் பாடு? புரியுதா உங்களுக்கு? யார் பாடு? அது அவன் பாடு. அவன் போய் அந்த காணிக்கை, அந்த ரத்த காணிக்கையை தூக்கிக்கிட்டு, காசை, இயேசு வித்த காசை தூக்கிட்டு ஓடினான் பிரதான ஆசாரியர்கிட்ட. ஏங்க எனக்கு இந்த காசு வேணாம், ஐயோண்ணா. அங்கே போய் பிரதான ஆசாரியன்ட்ட போனான், போர்ச்சவர்கள்ட்ட போனான், அங்கே தேவாலயத்துக்கு போனான். எல்லாரும் சொன்னாங்க அது ஓம்பாடு. என்ன சொன்னாங்க? அந்த காசு அது ஓம்பாடு, நீ எக்கடுங்கட்டு போடணும். அவன் நேரம் போய் தேவாலயத்தில் வீசிட்டு போய் செத்தான். என்னுடைய சமீபத்திய வெளிப்பாடு யூதாஸுக்கு இயேசு கொடுத்தாரு, அதனால வந்தவனுக்கெல்லாம் கொடுன்ட்டேன். இதுதான் இப்போ கான்செப்டில் நான் நிற்கிறேன். இயேசு காட்டி கொடுப்பான்னு தெரியுமில்ல, துரோகின்னு தெரியுமில்ல. அவன் பிறவாத இருந்தால் நலமாக இருக்குன்னு சொன்னாரா? அவனுக்கு ஐயோன்னு சொன்னாரா? உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கான்னு சொன்னாரா? பிசாசுக்கே கொடுத்துட்டார்ல. அதனால தான் நான் ரொம்ப டஃப்பாக இருக்கிற ஆளுங்களை மட்டும்தான் டச் பண்ணுவேன். மற்றபடி என் ஆவியில் கிளியர் இருந்தேன். அப்போது அது அவன் பாடு. பாசி யூதாஸ் காணிக்கை தூக்கிட்டு, காசு தூக்கிட்டு தெருவா சுற்றினான். ஏன்னா ஐயோ குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன். இப்போ தான் வெளிப்பாடு வருது சாகும்போது. மத்தேயு 27:4 குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். எங்களுக்கு என்ன, நீ ராபோஜனம் எடுத்தா எடுக்காட்ட போ, அது ஓம்பாடு. போட்டான், போய் செத்தான். ஆனாலும் நமக்கு ஒரு மனசில் ஒரு போராட்டம் இருக்கிறதுனால எங்கே இவன் எடுத்துகிட்டு போய் செத்துருவானோன்னு பயந்து போய் நான் என்ன செய்கிறேன், எப்பா எடுக்காத. ஏன்னா ஒரு வசனம் வாசிப்போம், உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியஸ்தர்களும் நித்திரையிடமிருந்து இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அபாத்திரமாக போஜனம் பண்ணால் உனக்கு என்ன வரும்? வியாதி வரும், பலவீனம் வரும், செத்துருவேன், கவனமாக இருன்னு சொல்கிறோம். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இவங்கெல்லாம் அன்பின் விருந்துகளில் கரைகள். அதை பார்க்குறவன் மற்றவன் இங்கே இருக்கிறான். நான் அடையாறில் இருக்கும்போது ஒரு சகோதரி, அவங்களும் அவங்க பிள்ளைங்க மட்டும்தான் கூட்டத்துக்கு வருவாங்க. அவங்க புருஷன் ரட்சிக்கப்படாத ஆள். ஆனால் சில நாள் அவனுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ப்ரோக்ராம் இல்லைன்னா உட்காருவான். இல்லைன்னா அந்த சகோதரியை கொண்டு வந்து பிள்ளையும் கொண்டு வந்து எங்கே விட்டுருவான், அடையாறில் விட்டுட்டு அப்படியே போயிடுவான். 12 மணிக்கு 12:30 கூப்பிட்டு போயிடுவான். அவன் சைதாப்பேட்டை வீடு. என்னைக்காவது வந்தால் டைம் இருந்தால் எங்கே உட்காருங்க அப்படின்னா பேசாமல் உட்காருவான். ஒரு நாள் அவன் சர்ச்சில் உட்கார்ந்தான். ஒரு விசுவாசியை பார்த்தான். அதோட ஐயோ இவன் உங்கள் சபைக்கு வரான், இனிமேல் இந்த சபைக்கு போகாது, இது விளங்காத சபை, இவெல்லாம் விளங்காதவெல்லாம் இந்த சபையில் இருக்கான் இப்படியே சொல்லி அந்த பிள்ளையும் போக விடாமல் நானும் இனிமேல் வரேன், அந்த பாய போகிற சபைக்கு நான் வரவே மாட்டேன், மோசமான ஆள், இவன்லாம் அந்த சபையில் உள்ள உட்காந்துருக்கான், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுன்னு சொல்லிட்டான். கடைசியில் இப்போ கூட அந்த சகோதரியும் பிள்ளையும் தான் பெர்மிஷன் வாங்கிட்டு நினைச்சுதுங்க. இப்போ திருப்பியும் பார்த்தா நான் இனிமேல் உள்ளே வர மாட்டேன், உடனே வேணால் விட்டு தொலைகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டில் விட்டு போயிடுவோம். இந்த ஒரு ஆள் கரை, இந்த ஒரு கரையை பார்த்துட்டு அவன் என்ன செய்யறான், வரவே மாட்டேங்கிறான். இவர்கள் எத்தனாவது ஆளு? இவர்கள் யாரு? எத்தனாவது ஆளு? 4வது ஆளுக. இவங்கெல்லாம் ராபோஜனத்தில் பயமின்றி விருந்துண்டு. அடுத்து 5 12ஆம் வசனத்தில் 2வது பகுதி. இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். ஒரு 4 கூட்டம். காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்கள், இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்கள், தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகள், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் என்னதற்கு காரிருளே. இந்த குரூப் எப்படிப்பட்டதுன்னா, அதுவாட்டு காற்றுக்கு ஏற்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும். காற்று தான் இஷ்டப்படி வீசும், அப்படியான பைபிள் இருக்கு. காற்று தனக்கு இஷ்டப்படி வீசும். இவங்க அப்படியே காற்று அதுவாடு போயிட்டே இருப்பான்.
மனசு மாம்சம் விரும்பினபடி அது பாட்டு போகும். இவெல்லாம் இவன் யாரு? தண்ணீரற்ற மேகம். மழை பெய்யுமாங்க, பெய்யாது. கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாத இருக்கிற வஞ்சகன். சொல்லுங்க, கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மலையற்ற மேகத்துக்கு சமமா இருக்கிறானா? எப்படி இருக்கு ஆசே? நீதி மொழிகள். கொடுப்பேன் என்று சொல்லியும், அதுதான் இப்ப தண்ணீரற்ற மேகங்கள். 25:14. கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழை இல்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. நான் சொல்றது இருக்கா? மழை இல்லாத மேகம், தண்ணீரற்ற மேகங்கள். இவங்கெல்லாம் நான் அதை கொடுக்குறேன் பாஸ்டர், இதை கொடுக்குறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், அடுத்து போற அட்ரஸே பண்ண மாட்டான். நீ வா, உனக்கு ஏழைக்கு உதவி செய்யறம்மா, செய்யவே மாட்டான். இது ஒரு குரூப் சபைக்குள்ள இருக்கு, தண்ணீரற்ற மேகங்கள். அடுத்து என்னது? இலை உதிர்ந்து கனி அற்று 2 தரம் செத்து வேறு அற்று போன மரங்கள். புரியுது உங்களுக்கு எல்லாருக்கும் இவங்க யாருன்னு? எப்படிப்பட்டவங்க? இலை போயிடுச்சு, இலையே கிடையாது. வாசி சங்கீதம் 1 வாசி. அவன் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அப்படித்தானே? இவன் இலை உதிர்ந்தவன். சங்கீதம் 1:3. ஆமென். தூங்க, நீ கண்ணை மூடிட்டேன்னா எனக்கு அப்படி படபடபடங்கிறது, செத்துட்டியா உயிரோடு இருக்கியான்னு. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரம். யாரு? சங்கீதம் 1 சொல்லப்பட்டது. ஆனா இந்த விசுவாசி ஊழியக்காரன் யாரு? இலை உதிர்ந்து, அடுத்து கனி அற்று, கனியே கிடையாது. அடுத்து வேறு 2 தரம் செத்து போயிடுச்சு. ஒரு தரம் கர்த்தர் புதுப்பிக்கிறாரு, சுத்திகரிக்கிறாரு, மன்னிக்கிறாரு, அபிஷேகம் கிடைக்குது, திரும்பவும் செத்து போச்சு. திரும்பவும் அந்த வசனத்தை நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா 2 தரம் செத்து வேறற்று போன மரங்கள். வேறுன்னா என்ன? வேறு பரிசுத்தம். வேறு பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். ரோமர் வேறு பரிசுத்தமா இருந்தால் 11:16. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். வேறு செத்து போயிடுச்சே. நீதிமான் வேறு உள்ளவன். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். அப்படிலாம் பைபிள்ல நீதிமொழிகள் 12 நீங்க பார்க்கலாம். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். ஆசே நீதிமொழிகள் 12:12. துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். 5 வசனம். நீதிமான் 3 வசனம். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. இந்த வேர் செத்து போயிடுச்சே. அதாவது திரும்ப திரும்ப சுத்திகரிக்கப்படுறாங்க. ஆண்டவர் இரக்கம் பாராட்டுறாரு, ஆனா திரும்பவும் செத்து போயிடுறான். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அடுத்து இவர்கள் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகள். எவ்வளவு நாளானாலும் அவமானங்கள் தான், இன்னும் அதே பாவங்கள், அதே தோல்விகள். அடுத்து மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். நட்சத்திரம் தான், ஆனால் சரியான பாதையில் இல்லை. இப்போ நீங்கள் கூட பாருங்க, விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க அந்த நட்சத்திரம் என்ன செய்யுது, விழப்போகுது, அந்த நட்சத்திரம் விழுது, இந்த நட்சத்திரம் விழுது, அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, அது மார்க்கம் தப்பிடுச்சு, ரூட் மாறிடுச்சு. அதுக்கு பிறகு அது மேலே சுத்த முடியாது, கீழே தான் வரும். அதே போல் இவர்கள் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். இது எத்தனாவது? 5. 6வது யூதா 16. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். அடுத்த கூட்டம், இந்த கூட்டம் என்ன செஞ்சாலும் என்ன பேசுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எழுத்து பேச முடியாது. அந்த கிச்சனில் போய் தானாகவே பாத்திரத்தோடு பேசிக்கிட்டே இருப்பாங்க, பாத்ரூமில் போய் தானாக பேசிக்கிட்டே இருக்கும். விட்டா மெண்டல் மாதிரி ஆகிடுவான். அப்படிதானே? 103 சங்கீதமா? அவர்கள் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்களா? எப்படி எப்படி இருக்கா வாசி?
106 25. 25. கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். இந்த குரூப் எங்க போய் முறுமுறுக்குது? இங்க ஒன்றும் பேசுறது இல்லை, வீட்டில் போய் முறுமுறுக்குது. இல்லை ரோட்லலாம் எப்படி சொன்னார், இப்படி சொன்னார், இப்படி பிரசங்கம் பண்ணிட்டார், அப்படி பிரசங்கம் பண்ணிட்டார், அதை சொல்லிட்டார், இதை சொல்லிட்டார், எல்லாத்துக்கு அவள் அப்படி சொல்லிட்டா, இப்படி சொல்லிட்டா. என்ன பேசுகிற? ஒன்றும் இல்லை. அதெல்லாம் அது வேற, விடுங்க. இந்த ஆவி இருக்கா? இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள். அடுத்து என்னது? முறையிடுகிறவர்கள். எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் போனீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் இல்லை, ரயில்வே கேட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஒன்று போட்டிருப்பான், கம்ப்ளைண்ட் புக்கு இங்கே இருக்குது, ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் எழுதிட்டு போமா. பார்த்துருக்கீங்களா? ரயில்வே கேட்டில் போய் பாருங்கள், ஒரு போர்டு வச்சுருப்பான். கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னா இந்த கேட்டுக்காரனை பற்றியோ கேட்டை பற்றியோ ஏதாவது ரயில்வே பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன செய்ய, அங்கே அந்த புக்கு இருக்குது, போய் எழுதிட்டு போகணும். முறையிடுதல். முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள். என்ன பாருங்க, 10ஆம் அதிகாரமா? சாப்பாட்டுக்காக சண்டை போட்டு முறுமுறுத்து எத்தனை? ம் 11:1. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து. முறையிடுகிற ஒரு பழக்கம் இருந்தா என்ன நடக்குன்னு பாரு. கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அவன் அப்படி, இவன் இப்படி, இவன் அப்படி, இவன் அப்படி. அது பிசாசினுடைய கேரக்டர். இரவும் பகலும் தன் சகோதரனை குற்றம் சாட்டுகிறவன். வெளிப்படுத்தல் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஒரு முறையிடர் ஆவி. எப்ப பார்த்தாலும் நேரா போவான், ஆண்டவரே இன்னைக்கு உங்க விசுவாசி இன்னொன்னு தப்பு பண்ணிட்டாமா. உடனே எங்க பஞ்ச் பண்ணிட்டே இருப்பான், அங்க சொல்லிட்டே இருப்பான். இன்னைக்கு உங்க விசுவாசி 4 மணி ஜெபத்துக்கு போல, இன்னைக்கு அவன் அங்கே அடிச்சிட்டான். உங்க விசுவாசி இன்னைக்கு தேட்டருக்கு போனான். டெய்லி எதை சொல்லிகிட்டே இருப்பான், குறையே சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஆவி. இதை நம்ம ஆளுங்க இப்போ நீ ஏன் சொல்ற, நானே சொல்றேன், அவன் போஸ்டிங் எனக்கு தான் வாங்கி வச்சிருக்கான். யாரு? முறையிடுதல். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சையின்படி செய்கிறவர்கள். தங்கள் இச்சையின்படி செய்கிறவர்கள்னா, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். அந்த பிரிவினையின் ஆவி இருக்கும்போது தான் இச்சையின்படி இஷ்டத்துக்கு சேரும். அடுத்து, இவர்கள் வாய் எதை பேசும்? இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக மோசு. யாரை பார்த்தாலும் எப்படி இருக்கீங்க, ஐயோ உங்களை தான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாமா, எதே பாய் பொய் இப்படியா சொல்லுவேன், உடனே தான் தேடிக்கிட்டே இருந்தேன், நீங்கள் வருவீங்கிற மாதிரி ஏவுதல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பொய். அவனை முகஸ்துதி. யாரையுமே நீங்கள் முகஸ்துதி செய்யவே கூடாது. 7வது 19 இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. 7வது ஆளு யாரு? இவங்கெல்லாம் யாரு? பிரிந்து போகிறவர்கள். அடுத்து ஜென்ம சுபாவத்தார். அடுத்து ஆவியே கிடையாது. அந்நிய பாஷை பேசுவான், அபிஷேகமே இருக்காது. அந்த பழைய 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாஷை கிடச்சிதா? இன்றைக்கி ஒருத்தங்க சொன்னாங்க, ஒருத்தன் ஜெபிக்கிறேன்னு சொல்லி பிசாசு வரட்டுறேன்னு சொல்லி ஒருத்தன்கிட்ட போயிருக்காங்க. இவங்க யார்? ஒரு அரை வேக்காடு விசுவாசி போயிருக்கான். அங்கே போயிருக்கு. அவன் ஜெபிங்க பிசாசு வருதா இல்லையான்னு பார்க்குறான். நம்ம ஆள் அதில் ஒரு ஆள் இருந்திருக்கு, இது பயங்கரமாக அந்நிய பாஷை பேசியிருக்கு. அவன் ஏன் அப்பா இவ்வளோ அந்நிய பாஷை பேசுகிறீங்க? பெந்தகோஸ்தில் எல்லாரும் ஒரு பாஷை தானே பேசுவான், ஒருத்தன் ஒரே பாஷை தானே கடைசி சாகர் வரைக்கும் பேசிட்டு அலைவான், நீ என்ன ரொம்ப பேசுகிறேன்னு இருக்கான். எப்படி? நீ பெந்தகோஸ் தானே போகிற, சிபிஎம் தானே போகிற, சிபிஎம்மில் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவான். என்ன தான் பேசுவான்? ஒரே பாஷை தான் சாகர வரைக்கும் அந்த ஏபிசிடி மாதிரியே சொல்லிகிட்டே இருப்பான். அந்த ஒரே அந்நிய பாஷை தான் நீங்கள் அப்படி ப்ராக்டிஸ் இருக்கா பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, உனக்கு டெய்லி புது பாஷை வரணும். நவமான பாஷைகளை பேசுவார்கள், பற்பல பாஷைகளை பேசுவார்கள், பரிசுத்தாவியின் புதிதாகுதல். நீ அந்த 28 வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்ட போது ஒரு அந்நிய பாஷை பேசுனிய, அதையே பேசிக்கிட்டு இருக்கேன்னா உன் நிலவரம் அன்னைக்கு தான் இருக்குது, மாறல, புதுசாகலன்னு அர்த்தம்.
இவங்க நீங்க பாருங்க, இவர்கள் பிரிந்து போகிறவர்கள். அடுத்து என்னது? ஜென்ம சுவாவம். அந்த பழைய சுவாவம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சோ அது அப்படி. என் தாய் என்னை பாவத்தில் கற்பன் தரித்தால் நான் எதில் உருவானேன்? துர்க்குணத்தில். அந்த துர்க்குணம் தான் பழைய பழக்கம். அதை அவங்க சொல்லுவாங்க, அது அந்த குடும்பம். நான் ஒரு வீட்டுக்கு போனேன், ஒரு பிள்ளை அவங்க ஊழியத்துக்குலாம் வந்தால் போனான்னு சொன்னாங்க. அது என்ன கழுதே தெரில. இப்போ ஊழியெல்லாம் கிடையாது. ஆளை சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. உங்களுக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான ஆள். அதுக்கு கொஞ்சம் மைனஸ் மீன்ஸ் திடீர்னு சிரிப்பா. அவள் பயங்கரமாக ஆவில் நிறைஞ்சு குதிச்சிட்டான்னா அடுத்து ஏதோ ஆக போகுதுன்னு அர்த்தம். டம்மு 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 டம்முன்னு குதிப்பாங்க ஆவில். அப்படியே ஒரு 7 அடிக்கு பாஞ்சு வருங்க. நான் அப்போவே புரிஞ்சுக்குவேன், ரைட்டு ஸ்டார்ட் ஆகுது வண்டி இன்ஜினு, அடுத்த ரூட்டுக்கு போகும்போது போட்டிருக்க இயேசுவேனா. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா தானாகவே சிரிப்பா, தானாகவே பேசுவா. நான் அவங்க வீட்டுக்கு போனேன். பாவம் அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கணுமே, என் விசுவாசியன்னு போய் ஜெபிச்சாங்க. அப்போ அந்த அம்மாட்ட கேட்டேன், சா இவளுக்கு எப்படி இப்படி வந்துச்சுன்னு. எனக்கு இருந்துச்சுல்ல அப்படின்னுச்சு. எம்மாடி எனக்கு பக்கந்துச்சு. ஓஹோ, அதாவது ஒரு சிலர் சொல்கிறாங்களே ட்ரெடிஷன் சொல்கிறாங்களே வியாதி, பாரம்பரியமான வியாதி, அந்த குடும்ப வியாதி மாதிரி. அப்போ எப்படிம்மா உங்களுக்கு எப்படி அப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சுன்னுச்சு. ஆஹா, இது சரியான ஜெனரேஷன் தான். எப்படி இருக்கும் இவங்கெல்லாம்? அதாவது வியாதி ஜென்மசுபாவமாக வருது. அதே மாதிரி ஒரு சிலருடைய ஜென்மசுபாவமே இப்படி தான் வருது. அந்த ஜென்மசுபாவத்திலேருந்து அவங்களுக்கு விடுதலை இல்லை. அந்த பழைய மனுஷன் மோசம் போக்கும் இச்சைகளால் நிறைந்த பழைய, இவங்களுக்கு ஆவியே இல்லை. ஆவில் நிரம்ப சொல்லுங்க. அந்நிய பாஷை இல்லை, ஆவில் நிரம்பலை, ஒன்றுமே இல்லை, அபிஷேகமே இல்லாதவர். இவங்க எல்லாம் எப்படி பரலோகம் போகிறது? இவர்களுக்கெல்லாம் என்றென்றைக்கும் காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. ஆனால் இவைகளுக்கு மத்தியில் 20ஆம் வசனம், நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். போதுமா? இவ்வளத்தையும் சொல்லிட்டு அடுத்து யூரா அழகா ஒரு வார்த்தை சொல்றான். இதெல்லாம் இப்படி இருக்கு. இவங்க சொப்பனத்திலேயே தங்களை கெடுத்துக்கிடுறவங்க, மாம்சத்தை அசூசிப்படுத்துறவங்க, இவங்க தூஷிக்கிறவங்க, மிருகம் போல இருக்கிறவங்க, இவங்க காயினுடைய வழியில் நடப்பாங்க, பிள்ளையமானுடைய கூலிக்காக விளைந்து போடுவாங்க, கோரா போல எதிர்த்து பேசுவாங்க. இவங்க கர்த்தருடைய பந்தியில் அன்பின் விருந்தில் கரைகளாக இருப்பாங்க. இவங்க தண்ணீரற்ற மேகங்கள், 2 தரம் செத்து வேறற்று போன மரங்கள், கனியற்றவர்கள். இவர்கள் கடல் தங்கள் அவமானங்களை நுரை தழுகிற அமளியான கடல் அலைகள், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு அடுத்து இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், தங்கள் இச்சையின்படி நடக்கிறவர்கள், இருமாப்பாய் பேசுகிறவர்கள், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்கிறவர்கள், இவர்கள் பிரிந்து போகிறவர்கள், இவர்கள் ஜென்ம சுபாவத்தார், இவர்கள் ஆவி இல்லாதவர்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஃபைனலாக சொல்கிறாரு, நீங்களோ பரமக்குடி சபையாரே, நீங்களோ என்ன செய்யுங்க? உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஃபஸ்ட்டு சுத்திரிப்பு, செகண்டு தான். ஆனால் சுத்திரிப்பில் இதுதான் ஃபஸ்ட்டு. மார்னிங் ஃபுல்லாக ப்ரேயராகவே நம்ம போனோம். இப்போ சுத்திரிப்பு. இந்த இவர்கள்ங்கிற கூட்டத்தில் நீ இருக்கிறியா, நான் இருக்கிறேனான்னு இப்போ செக் பண்ணுறதுக்கு கர்த்தர் நமக்கு டைம் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே 10 நிமிஷம் தான். ஆமென். நான் 7 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். 7 நிமிஷம் எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல. எல்லாம் கண்ண மூடி முழங்கால் போடுங்க. வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்கிறாரு. வாயை திறந்து சத்தமாக, கர்த்தாவே, நான் அநேக சொப்பனங்களில் நான் கெட்டு போயிருக்கிறேன் ஆண்டவரே, மன்னியுங்க ஆண்டவரே. தூஷிக்கிற ஒரு ஆவி எனக்குள்ளே இருந்து போராடுது. நான் மிருகம் போல சில நேரத்தில் செயல்பட்டுறேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. நான் எதிர்த்து பேசியிருக்கிறேன், பணத்தாசையில் போயிருட்டேன், நான் சகோதரனை பகைச்சிருக்கிறேன், என் காணிக்கையில் நான் உண்மை இல்லை, நான் துணிகரமாக ராபோஜனம் எடுத்திருக்கிறேன், சுத்திகரிக்காம என் விசுவாசம் செத்துப்போன விசுவாசத்தோடு நான் போயிருக்கிறேன், நான் மார்க்கம் தப்பி இந்த மாதிரியில்
தேவரீர் என்னை மன்னியும், நான் முறுமுறுத்ததை மன்னியும், முறையிட்டதை மன்னியும், இச்சையின்படி நடந்ததை மன்னியும், ஜென்மஸ்வாவத்துக்கு இடம் கொடுத்ததை மன்னியும், ஆவி இல்லாமல் இருந்தது, அபிஷேகம் இல்லாமல் நான் செயல்பட்டதை மன்னியும், நான் பிரிந்து போகிற நாய் செயல்பட்டதை எனக்கு மன்னியும். ஆமென். ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க. எனக்கு மைக் இருக்கு, நான் அதனால இன்னும் சத்தமாக பேசுவேன். ஆமென். நான் தண்ணீரற்ற மேகமாய் செயல்பட்டிருக்கிறேன், ஆண்டவரே என்ன மன்னியும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆயக்காரன் தன்னுடைய மார்பிலை அடித்துக் கொண்டு வானத்தை நோக்கி அண்ணாந்து நோக்கி வானத்தை நோக்கி பார்க்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னது போல தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே இவர்கள் என்று குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த லிஸ்ட்ல நானும் இணைந்து விட்டேனே கர்த்தாவே, என்னை மன்னியும் ஆண்டவரே. இந்த கூட்டத்தோடு அந்த வல்லமை என்னை விட்டு வெளியே போகணும். உம்முடைய நாமத்தினால் என்னை கழுவும், உம்முடைய ஆவியினால் என்னை கழுவும், என்னை பரிசுத்தமானாக்கி என்னை நீதிமானாய் திரும்பி போக எனக்கு அருள் செய்யும் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்துங்க. சண்டை போடும் போது வர்ற சத்தமாவது இப்ப வரட்டுமே. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் திரும்ப ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். காணிக்கை போடுற இடத்துல இயேசு நின்னார். அந்த பெட்டிக்கிட்ட போய் உட்காந்துருந்தார். எப்படி போடுறாங்க? அந்த ஐஸ்வர்யான் போட்டதையும் பார்த்தாரு, அந்த ஏழை விதவை போட்டதையும் பார்த்தாரு. அதே மாதிரி அறிக்கை செய்கிற இடத்துலையும் அவர் நின்னார். அந்த பரிசேயன் அறிக்கை செய்கிறான், நான் அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, நான் தசம் வாங்க கொடுத்தேன், நான் உபவாசம் எடுத்தேன், அதையும் அவர் கேட்டுட்டு தான் இருந்தார். அதே இடத்துல அந்த ஆயக்காரன் அறிக்கை செய்தியும் அவர் கேட்டுட்டு இருந்தார். இந்த ரெண்டு இடத்துல தான் இயேசு நின்று கேட்டுக்கொண்டிருந்த இடம். ஹல்லேலூயா. இப்போ உன்னுடைய அறிக்கையை தான் கர்த்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லு, ஆண்டவரே என்னுடைய ஜீவியம் இப்படி தான் இருக்கு, உமக்கு தெரியும், உமக்கு மறைவானது ஒண்ணுமில்லை, நான் இப்படித்தான் துன்மார்க்கமாய் துணிகரமாய் துரோகியா இருந்துட்டேன், என்னை மன்னியும். வாயை திறந்து கேளு. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரிபலபலப கதர. ஆமென். இவர்கள், இந்த யூதாவில் சொல்லப்பட்ட இந்த இவர்கள் என்ற கூட்டத்தில் என்னுடைய சுபாவங்களும் இணைக்கப்பட்டிருக்கு. நானும் அதில் மாட்டிகிட்டு இருக்கிறேன். கர்த்தர் அதை எனக்கு மன்னிக்கணும். நீங்கள் அதில் படித்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பாயிண்டில், நான் சொன்னதில்லை, வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளில் இந்த இவர்கள் என்று சொன்னவர்கள் எல்லாரும் நியாயம் தீர்க்கப்பட்டவர்கள். தூதனை நியாயம் தீர்த்தார், காயினை நியாயம் தீர்த்தார், பிழையாம, கோராவை, அடுத்த வரிசை அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா எல்லோரும் நியாயம் தீர்க்கப்பட்டவங்க. ஏன்னா நம்முடைய சுவாபம் அப்படி இருந்துச்சுன்னா நியாய தீர்ப்பில் தப்புகிறதுக்கு, நியாய தீர்ப்பில் இறக்கம் மேன்மை பாராட்டும். தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான். இந்த சுவாபங்களில் ஏதாவது ஒரு தொடுதலோ தாக்குதலோ அந்த இருந்தால் இப்போ நீங்கள் எழும்பி அறிக்கையிடலாம். அறிக்கையின் நேரம். ஆமென். ஒரு சுத்த மனசாட்சியோடு வீட்டுக்கு போங்க. நல்ல சத்தமாக அறிக்கையிடலாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அழகாக வாயை திறந்து, கர்த்தாவே சொப்பனத்தில் என்னை தீட்டுப்படுத்திட்டேன் சொல்லுங்கள். ஒன்றும் தப்பு இல்லை. தூஷிக்கிற பழக்கம் எனக்குள்ளே இருக்க, நான் மன்னிங்க. நான் எதிர்த்து பேசியிருக்கிறேன் ஆண்டவரே. நான் கூலிக்க பணத்துக்கு பின்னால் போயிட்டேன் ஆண்டவரே. சகோதரனை பகைச்ச ஆண்டவரே. துணிகரமாக ராபோஜனத்தில் பங்கெடுத்த ஆண்டவரே. நான் தண்ணீரற்ற மேகம் போல இருந்தேன். கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டுட்டேன். நான் 2 தரம் நான் கனியற்று போன ஜீவியம் உள்ளவன். 2 தரம் செத்து வேறற்று போன மரம். என்னுடைய அவமானத்தை வெளியே சொல்லிகிட்டே இருந்தேன். நான் மார்க்கம் தப்பி போனேன், முறுமுறுத்தேன், முறையிட்டேன், என் இச்சையின்படி செயல்பட்டேன், இருமாப்பாய் பேசினேன், மற்றவங்களை முகஸ்துதி செஞ்சேன். நான் பிரிந்து போனேன். கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்து போனேன். ஜென்மஸ்வாவத்துக்கு சில நேரங்களில் இடம் கொடுத்துட்டேன். அபிஷேகத்துக்கு நான் இடம் கொடுக்கல. ஆவி இல்லாமல் ஜீவித்து விட்டேன். தேவரீர் என்னை மன்னியும். ஹல்லேலூயா. அப்படி லைட்டாக ஒரு துக்கத்தோடு நீ சொல்லிட்டேன்னா கர்த்தர் மன்னிச்சிருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனஸ்தாபப்பட்டால் மன்னிப்பேன். ஹல்லேலூயா. Hallelujah, 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 amen, 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 amen. Hallelujah, hallelujah. நீங்கள் அறிக்கை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே இயேசுவின் ரத்தம் உங்க மேலே தெளிக்கப்படுதுன்னு அர்த்தம். Hallelujah, hallelujah, hallelujah. அறிக்கை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே இயேசுவின் நாமத்தில் நீ கழுவப்படுகிறாய். தேவ ஆவியினால் நீ கழுவப்படுகிறாய். ஓ ரபக்க ரபக்க திரபக்க திரக்கரமானியா ரிபக்க திரா. ஆமென். எல்லாரும் ஒரு அபிஷேகத்தை விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இவர்கள் என்ற அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபானியா கரானி ஷமஹரதுன ஹபிலபா.
ஆண்டவரே ராமானி சபாலயா ஆண்டவரே பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக பாவக்கரை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள தோய்த்ததினாலே உம் சுத்தமுள்ள தோய்த்ததினாலே பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள ரத்தத்துக்கு தோய்த்ததினாலே உம் சுத்தமுள்ள ரத்தத்துக்கு தோய்த்ததினாலே பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள ரத்தத்துக்கு தோய்த்ததினாலே உம் சுத்தமுள்ள ரத்தத்துக்கு தோய்த்ததினாலே பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள ரத்தத்துக்கு தோய்த்ததினாலே உம் சுத்தமுள்ள ரத்தத்துக்கு தோய்த்ததினாலே. ஹல்லேலூயா 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 ரிபினமான ரிபினமா கரா பினமானா கரிபினம் ஐமேனமானா பாலா கராபா. முழங்கால் போட்டு ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்க அறிக்கை செய்த அந்த வல்லமையிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா ஆமென். அந்த வல்லமை உன்னை விட்டு விலகுகிறது. தேவ அபிஷேகம் ஆவியின் வல்லமை உன்னை நிரப்பட்டும். அரே சபலி பரிபே ஆமென் ஆமென். நீங்க இப்ப நம்ம எல்லாரும் அறிக்கையிட்டோம். அதான் விசுவாசம், அதான் நம்பிக்கை, அதான் உண்மை, அதான் நிச்சயம். இப்ப நீங்க அறிக்கை செஞ்ச உடனே உனக்குள்ள இருந்த இந்த இவர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த வல்லமைகள் எல்லாம் வெளியே போயிருச்சு நான் விசுவாசிக்கிறேன். அந்த அந்த இடத்தை கிருபை நிரப்பட்டும், வல்லமை நிரப்பட்டும், ஆவியானவர் நிரப்பட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் நிரப்பட்டும். அந்த ஆயக்காரன் வரும் பொழுது குற்றவாளியாக வந்தான். பிசாசு அவனை குற்றம் சாட்டினான், மனுஷர்களை அவங்க குற்றம் சாட்டினாங்க. ஆனா அவன் வந்து அழுது என் மேல் கிருபையாயிருன்னு சொல்லிட்டு அந்த பாரத்தெல்லாம் இறக்கிட்டு அறிக்கை செஞ்சுட்டு அப்படி எழுமனா பாருங்க. இயேசு அவனை பார்த்து சொன்னார், இவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான். ஹல்லேலூயா. பிசாசு ஓடும். ஹல்லேலூயா ஆமென். நீ நீதிமானாய் திரும்பி போ. ஹல்லேலூயா. ரிபாலா ரிபாலா கரிவிதா பாலா பாலா பாலா. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலும் தேவ ஆவியினாலும் நீங்கள் கழுவப்பட்டீர்கள். இப்பொழுதோ நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்போ ஒரு அபிஷேகம் உன்னை சுத்தமாய் மாற்றும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரே வல்லமை.
ரிகதலாய் கடாய் ஸ்னா கடாய். இந்த அபிஷேகத்தோடு உனக்கு ஒரு கிருபை தருவார். இந்த போராடி கொண்டிருந்த இந்த சுபாவங்களை மேற்கொள்ள, கீழ்ப்படுத்த, சகலத்தையும் கீழ்ப்படுத்தும் ஒரு வல்லமையை இப்ப கர்த்தர் உனக்கு தருவார். இனிமேல் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும் பொழுது இந்த வல்லமையினால் நீ அதை ஜெயிப்பாய். ஹல்லேலூயா. என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலனோற்றிடும் இன்னும் எல்லாரும் காவலும் நீரே. என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலனோற்றிடும் இன்னும் கண்மணி போல் கண்மலையும் காவலும் நீரே. என்னை முற்று மாற்றிட உன்னத பலனோற்றிடும் இன்னும் நல்வரங்கள் எய்திடும் கண்மணி போல் காத்திடும் கண்மலையும் காவலும் நீரே. கண்ணிகளை சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும் கண்மலையும் என்பரும் காவலும் நீரே. தொடர்ச்சியாக இந்த அபிஷேகம் உன்னோடு இரவில் இடைபடும். நீ தேவனுடைய சமூகத்தை விட்டுவிடாது. இந்த அனுபவம், இந்த அபிஷேகம், இந்த தேவ சமூகம் தொடர்ச்சியா அடுத்த கூட்டம் வர்ற வரைக்கும் உனக்குள்ளே ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். கர்த்தர் கொடுத்த சுத்திகரிப்புக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் ஆழமாய் நம்மை சுத்திகரிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழு சபையை சுத்திகரிக்க முடியாது. ஸ்தோத்திரம். அவரை சந்திக்கத்தக்க பரிசுத்தத்தை நமக்கு ஆயத்து கர்த்தர் கட்டளையிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான பிதாவினால் விளைக்காமத்துக்கு இருக்கிறவையாக தாவே சுத்திகரிப்படுத்த எங்களுக்கு ஆயத்தப்படுத்த சூத்திரண்டா சுத்திகரிப்படுத்த தேவனை பொருட்படுத்த ஆசிரமார் சந்தையுக்கா ஸ்தோத்திரக்கு முடிவர ஆவியானது கூட்டத்தினர் சந்தையுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டது எங்களுடைய வேதவசனத்தின் கத்தாவே வெளிச்சத்தில் கத்தாவே எங்களை தாழ்த்தவும் கண்ட குறைகளை கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரை பொழுதுங்க தாவே ஆண்டவரை இந்த கூட்டத்தின் மூலமாக குறைகளை உணர்ந்து எல்லாரும் இந்த குறைகளிலிருந்து விடுதலாக்கப்பட்டு சிரமமாக ஜீவித்தை புதுப்பித்துக் கொள்ள கத்தர் உதேசம் முடியாது ஜபிக்கிறோம். தாவே இந்த இருட்டு சத்த இந்த நிலவரம் முற்றுமாக எங்களை மாற்றி கத்தாவே எங்களை
ஜெயிப்பிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தாவை ஸ்தோத்திரம். தாவை வசனங்களை நியாயத்திற்கப்படி அதன்படி நாங்கள் ஜெயிக்கிறலாய் காணப்பட கத்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தண்ணீரற்ற கத்தாவை அந்த நிலவரெல்லாம் மாற்றப்பட முறுமுறுப்பு அனுபவங்கள் முறையிடுற ஜீவியங்கள் காணப்படக்கூடாது. மாம்சத்தினால் கத்தாவை எங்களுடைய சொப்பனத்தினால் கத்தாவை ஜீவி மாம்சத்தை அசிசுவனை எல்லா அழிக்கப்பட்ட கத்தர் உதவி செய்யும். ஆண்டவை பயிக்கிறதா சோதனை பயிக்கிற அனுபவங்கள்லாம் மாற்றப்படணும். எங்கள் ஜீவியத்தில் உள்ள எல்லா குறைகளும் கத்தாவை மாற்றி கத்தாவை எங்களை ஜெயித்து பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இன்னும் அதிகமாக கத்தாவை இந்த விதேசத்தில் நீங்கள் தாழ்த்தும் குறைகளை உண்டு மனைவியான சாத்தோடு தேவண்டமாய் திரும்ப கத்தர் அதிகமாக கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒரு கூட்டங்களை மகிமை ஆசுரமாய் கத்தர் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். கூட்டங்கள் ஆவியானோடு கிரியை உண்டாக்க முடியாது. ஒரு ஆழமான சுத்தீர்ப்பு ஆழமான ஒரு பசுத்தம் உண்டாக முடியாது. அதன் நிமித்தமாக தனிப்பட்ட ஜீவித்தில் ஆண்டு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விடுதலை பெற்றுக்கொள்ள ஜெயித்து பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். மகிமையின் சமீதியான எல்லாம் கூட இருக்கட்டும். மகிமைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக்கிறோம் தாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். அல்லேலூயா.